பாவி சதிக்கிற பாவி ஏண்டி வாயில வச்சுக்கிறேன் பயப்படாதடி உனக்கு என்னடி குறை இருக்குது நம்ம முதலாளி இருக்கும் போது உனக்கு என்னடி குறை இருக்குது தெய்வம் குறைய சொன்னாதாண்டி தெரியும் தெய்வம் கோயிலுக்கு இது பேர் தெய்வம் அச்சத்தான் நட்டில் உட்கார வச்சுட்டு இவ்வளோ கோயில் உட்கார என்ன சொல்லு போன ஜானா வாய்ச்சானா கோயில் கட்டி நல்லா கூட அடி போடுவோமா லோக்கல் நல்ல மனசுக்கு நீங்க கூட உனக்கு பிரியாணியா செஞ்சு வந்து கொடுத்தால அடி பாவி நன்றி மறக்கிறியாடி உனக்கு நன்றினா உனக்கு நான் தெரியுமாடி உனக்கு தான் சரி பேசுறதுக்கு வேறதான் பேசுறேன் என்ன பாரு போன சவுடியா உப்பி போன சவுடியா சொல்லுவாங்க எல்லாரும் கொட்டை உள்ள தள்ளி நல்லா சில்லுன்னு இருக்குது பாரு ஏசி போட்டு வச்சுக்கிறாங்க பாரு அது உள்ள தள்ளி நல்லா குமரி பாவி ஒரு புய்க்குமாக நல்லா குமரி கூடியில வாரி அப்படி அப்படியே வெந்து போதுமா உள்ள நீதான் போய் அங்க உக்காந்துங்கிறிய என்ன பண்றது ஏமா ஏமா இங்க உட்காந்தாம நல்லது எப்பவுமே பருவதி ஏண்டி கேட்டமதோ தாத்தாக்கு உடம்பு சரியில்லை தாத்தா உடம்பு சரியில்லைன்னு சொல்லு 10 லிட்டர் பால் வாங்கி அது 1 லிட்டர் நல்ல சுண்ட காய வச்சு குரல்ல கொட்டி நல்லா ருப்பி இந்த தூமி என்னத்தான் மாட்டேயா தூமா பாலாடா உரல போட்டு ருப்புவாங்க உரல உள்ள விட்டு அப்படியே ருப்பி நடக்க மாட்டாங்க உன்ன ஒரு நாள் ருப்பி கீழே தள்ளி விட்டுறோம் ஏமா நல்ல சுண்ட காய வச்சு என் தாத்தா வாய் தர சொன்னேன் அப்படியும் நம்ம வாயில விடுங்க எங்க தாத்தா வாயில பால் ஊத்துறதுக்கு ரொம்ப கால தாமதம் பண்ணுவேன் ஏண்டி ஒரு பெண்களா பிறந்தா அச்சம் ஞானம் மடம் பகிர்ப்பு 4 குணங்கள் தேவை உங்கள்கிட்ட என்னடி இருக்கு அச்சம் ஞானம் மடம் பைப்பு கலாய் பைப்பு பிவிசி பைப்பு வாஸ் பைப்பு ஆனா பைப்பு குட்பால் சாட்டு மோட்டர் கொட்டி செட்டு காவா மொத்தங்க தான் கட்டி தொங்கிட்டு வச்சுக்கிறான் வந்து புட்டு மாடா என் தூணை புட முடியாது மானத்தையே நீ போக்குறேன் மாட்டு போய் வாங்க முடியுமா அங்க தண்ணி இருக்காமா நாங்க எவ்வளவு கௌரவமா இருக்கிறோம் இந்த நாட்டுல பாட்டாயா பெண்களாக பிறந்து விட்ட நாங்கள் அனைவரும் எவ்வளவு ஒரு அழகா மீண்டும் பல்லமுமா பாரு நீங்க பாரு உனக்கு ஏண்டி ஒண்ணுமே காண மொத்தம் அப்படியே சுனாமி அழுது புலம்பாதி ஏண்டி அழுகுற அத கூட கலரி புடிகளா ஏண்டி புலம்பியா இவர நீ என்னடி பண்றது தலைக்கு வந்தா புலி வந்தாடி இன்னொரு 6 மாசம் தான் ஏண்டி இன்னொரு 6 மாசம் தான் புலம் மாட்டேன் நீ புலம் மாட்டுவ ஏண்டி நீ துணிய தூக்குற பரசுராம் மாமன் புரிஞ்சு பாக்குறாரு உன்ன பரசுராம் மாமன் கேட்டாலும் அவர் தாண்டி என்ன செய்வாரு வச்சுக்கினே இருப்பார் அப்படியா சரி ஏமா பெண்களாக பிறந்து விட்டு நாங்க எவ்வளவு அழகா மேடும் பள்ளமுமா இருக்கிறோம் உனக்கு ஏண்டி இப்படி இருக்குது ஒண்ணுமே காணுமேடி ரோடு மாதிரி இருக்குது தாத்தாவுக்கு சாப்பாடு கொண்டு போனேன் மணி 1 ஆகி போச்சு 1 மணி ஆகிவிட்டது தாத்தா சாப்பிடுவேன் வாங்க தாத்தா சாப்பிடுவீங்க எங்க தாத்தா ஒரு வார்த்தை தான் ஒரே வார்த்தை தான் எங்க தாத்தா என்ன சொன்னாரு என்னடி சொன்னாரு ஏண்டி குழந்தை 7 வளர்ப்புதாங்க ஓட்டுறதுக்கு அந்த 7 வட்டு வந்து பிறகு நான் சாப்பிடுறேன் நம்ம கையில பெரிய எலும்பு தோப்புது போது அந்த எலும்பு தோப்பு போய் உட்கார்ந்தாரு நீ போய் உட்கார்ந்த தாத்தா 7 வட்டு வருவாரு இந்த எலும்பு தோப்புல அப்படியே உட்கார்ந்து போது இந்த காத்து நல்லா நான் அப்படியே மலாந்தாச்சு பாத்துருக்கேன் நீ அங்க மலாந்து படுக்க ஏண்டி ஒரு பெண்ணா இருந்து அரைக்கொடம்பு ஒரு கழிச்சு தூக்கத்துல என்ன தெரியுமா தெரியாது நம்ம எப்படி படுக்கிறோம் என்ன சமாச்சாரம் இப்பதான் கோயில் பார்த்துருந்தா மொத்தம் இங்க மேல ஜென்மத்துல ஏதாவது இருந்தா பரவாயில்ல ஒதுக்கி படுத்த எதுவும் கிடையாது இல்லையா சொல்ல ஆகட்டும்
அப்படியே பத்தணும்னா ஆமா. இந்த இளம்பு தோப்புல இந்த இளம்ப மய சாப்பிட்டு ஏய் அப்படி வாய் மணி சாப்பிடுறதுக்கு சாப்பிட வந்துன்னு சொல்லுடி. இளப்ப மணி சாப்பிட வந்திருக்கு சொல்லு. இன்னொரு டைம் சாப்பிட வந்திருக்கு சொன்னா அப்படியே வாய் எவ்வளவு கோவம் வரும். ஆமா. யார் வந்து உங்க தானே வருது. ஆமா. இதுதான் நான் பிளண்டி போட்டேன் அடி பாரு. இந்த வானத்தை நீ வாங்குறேன்னு சொல்றல. இல்லமா ஒரு பேச்சு மாதிரி சொல்றேன் டென்ஷனே ஆகாதுடி. சொல்லடி. நம்ம அனைவரும் பெண்கள் சொல்லடி. அதானே தேடுறாங்களா எனக்கு காப்பு நாங்கெல்லாம் குடும்பத்து பெண்கள். ஆமா நீ நாங்கெல்லாம் ஒரு வீட்டு குத்து விளக்கடி. நீ குத்தி விழுகல குத்துறவங்களுக்கு அப்படியான்னு சொல்லாதடி. நாங்க எல்லாமே உங்களுக்கு அம்மா சரியா? மிளங்கச்சி போட்டு ஆமா. எங்க இளப்ப தோப்புல. இந்த இளப்ப மைய சாப்பிட்டு வாழுங்க. அந்த இளப்ப மைத்தி விட்டு இந்த ரெண்டு பைக்கு சாப்பிட்டு போச்சாமா கவலைப்படாதடி. 2 கிலோ யூரியா வாங்கி போடு. நல்லா வளர்ந்துடும். வயது குப்பு குப்புன்னு ஏண்டி இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்கு. சரி இப்ப எங்க போறோம் இப்போ 2 ஊசி வாங்கி தர போட்டுக்கடி. அந்த புத்தி போதா போற உனக்கு ஆமா இப்ப எப்ப போறோம்? ஏண்டி போன வருஷம் பார்த்தாயா ராமனூர்ல? ஏண்டி அது இன்னும் எங்க சொல்றது வழக்கம்? நான் தானே சொன்னேன். சொல்லுமா சொல்லுமா. ஏ லூசானியா லூசாதான் ஆயிட்டேன். லூசாவே ஆயிட்டேன். அதுக்கு இல்ல சொன்னா கோச்சிக்க மாட்டேன். வர வர உன் நடவடிக்கை சரியில்லை. நடவடிக்கையே சரியில்லை. சரி இது என்ன கோலம் இது? நடை உடை பாவனை மொத்தம் மாறி போயிது. சரி நான் உன்னை வாடான்னு சொல்லத்தா இல்ல போடின்னு சொல்லத்தா? சரி சொல்லுடி சொல்லுடி. சரி சொல்லுமா. நான் உன் வழிக்க வரேன். சொல்லுடி சொல்லுடா. ஆமா நடையாது. எப்படி? அடக்கம் ஒடுக்கம் அமைதி பொறுமை நிதானம். குழந்தை நீ நடந்தா போகலாம். நைட்டு எந்த ஊரப்பா? என்ன என்னாச்சு? யாரு அவரு? அப்பேற்பட்ட மாமா யாரு? பரசுராமன் மாமா. ஏய் தப்பா நினைக்காத. உன்னுடைய அழகை ரசிக்கிறார். எங்கடி போய் வர மேல இந்த கீழ்த்தண்ண மட்டும். ஆமா என் மாமா பரசுராமங்கிறாரு. கை விட்டு பேராயிரம் கொடுத்தாரா? அது போடணுமா? அப்ப கவனிந்தாரு. 2000 புடிச்சு தள்ளிங்களா? அப்படி கை பிடிச்சிருக்காரு. ரொம்ப காய் போயிருந்து கொடுத்தாரா இல்லையா? எது கொடுக்கல பின்னாடி போ கொடுப்பாரு ஏதாவது. பாரடி இவையெல்லாம் பார்த்தாயா எவ்வளவு அழகாக இருக்கிறது. இவையெல்லாம் பார்க்கும் பொழுது என் மனசு அப்படிங்கிற மாதிரி என்னையும் மாலை பொதில் வனப்பு இனிய தென்றல் காற்று இன்னி செய்யணும் கடல் அலைகள் பாசுமல் பொன்னிறம் போன்ற பகல வாணியினின் ஒளியில துளிவோடு புள்ளி மான்களும் தோகை விரித்தாடும் மயிலினமும் கண்ணை கவரும் பிள்ளை கருதல சம்பங்கி திசை காட்டு துறைய அடங்கப்பா எல்லாம் பார்க்கும் எப்படி எப்படி தெரியுமா?
ஆமா ஆமா ஆனதுமா ஆடி கட்டு விலை ஜாஸ்திங்க அப்படியா அப்படியே ஆடி கட்டுறமா சரவண பொய்கையில் நீராடி சரவண பொய்கையில் நீராடி
பார்ப்போம்